இன்றைக்கி நம்ம ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே சூப்பராக ஒரு கொய்யாப்பழ ஜூஸ் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கொய்யாப்பழமாக நீங்கள் கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது வீட்டில் உள்ளவங்களாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. அது விதையெல்லாம் இருக்குன்னு அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஜூஸாக அடித்து கொடுக்கும்போது அது வேண்டானே சொல்ல மாட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமே டிலேட். இந்த ஜூஸ் செய்கிறதுக்காக மீடியம் சைஸில் 2 கொய்யாப்பழம் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி எடுத்துருங்க. நான் ரொம்ப பழமாக இல்லாமல் இந்த மாதிரி மீடியமாக லைட்டாக பழமாக இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த ஜூஸுக்காக காயாக கூட பயன்படுத்திக்கிறலாம். இப்போ இந்த கொய்யாப்பழத்தை நல்லா கழுவிட்டு இந்த காம்பு பகுதி 2 பக்கமே நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கப்புறமா இந்த கொய்யாப்பழத்தை சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது எல்லாமே நல்லா அரைப்பட்டு உங்களுக்கு ஈஸியாக நல்லா ஜூஸாக வரும். இப்போ இந்த காம்பு பகுதி அப்படியே எடுத்து தனியாக வச்சுருங்க, இது தேவையில்லை. இப்போ இந்த கொய்யாப்பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸ் 2 கொய்யாப்பழத்தில் நீங்கள் 3 பேருக்கு தாராளமாக ஜூஸ் போடலாம். அந்த அளவுக்கு இந்த கொய்யாப்பழ ஜூஸ் நல்லா திக்காக நிறையாவே இருக்கும். இந்த மாதிரி வெயில் காலத்தில் நீங்கள் பழங்களை பயன்படுத்தி இப்படி ஜூஸ் போட்டு கொடுங்க. இது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். கடைகளில் நீங்கள் ஜூஸ் வாங்குறதை விட இந்த மாதிரி வீட்டிலே பழங்களை பயன்படுத்தி நீங்கள் ஜூஸ் போட்டு கொடுங்க. இப்போ கொய்யாப்பழம் எல்லாமே கட் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைப்பட்டுரும். இப்போ இந்த கொய்யாப்பழம் எல்லாமே அப்படியே ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த கொய்யாப்பழ ஜூஸுக்காக வெறும் கொய்யாப்பழம் மட்டும் சேர்த்து அரைக்க போகிறது இல்லைங்க. இது கூடவே ஒரு சின்ன சைஸில் இஞ்சி தோல் நீக்கிட்டு அதை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி காம்போடு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கொத்தமல்லி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா புதினா இருந்தால் அது கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஜூஸ் அரைச்சி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் பெரிய ஜாராக எடுத்துக்கோங்க. இதில் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, இது கூடவே இஞ்சி, கொய்யாப்பழம் இதெல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இந்த ஜூஸ் அரைக்கும் போது ஒரே நேரமாக நீங்கள் மிக்ஸியை சுத்த விடாமல் அப்பப்போ ஆஃப் பண்ணி நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கொய்யாப்பழத்தை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதை வடிகட்டி எடுக்கிறதுக்காக கீழே ஒரு பவுல் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு ஜல்லடை வச்சுட்டு அரைச்சி எடுத்த கொய்யாப்பழ ஜூஸை அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியுமே அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே இந்த மாதிரி சின்ன எலுமிச்சம்பழம் பாதியாக கட் பண்ணிவிட்டு அந்த சாரை மட்டும் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பழச்சாறு சேர்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பாயிரும். அதனால் இந்த மாதிரி அரைப்பழம் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எலும்பிச்சை சாறு நல்லா புளிஞ்சு விட்டதுக்கப்புறம் இந்த ஜல்லடையில் இருக்கக்கூடிய கொய்யாப்பழத்தை இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நீங்கள் கலந்து கொடுக்கும்போது அடியில் நல்லா ஜூஸ் எல்லாம் கீழே இறங்கிடும். இப்போ 1-2 அரைப்படாத கொய்யாப்பழ விதையெல்லாம் இந்த ஜல்லடையில் தங்கிடும். இப்போ கொய்யாப்பழ ஜூஸில் 1/4 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு டைம் கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய கொய்யாப்பழ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நீங்கள் அப்படியே ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா உடனே குடிக்கணும்னா நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு குடிச்சுக்கோங்க. சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் இந்த ஜூஸை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கொடுங்க. ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கொய்யாப்பழ ஜூஸில் நான் ஐஸ் க்யூப்பெல்லாம் சேர்த்துருக்கேன். இந்த கொய்யாப்பழ ஜூஸ் ரொம்ப புளிப்பாலாம் இருக்காதுங்க. இது குடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு வாசனையாக ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொத்தமல்லி இஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த கொய்யாப்பழ ஜூஸ் குடிக்க குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு காசு போட்டு நீங்கள் கடையில் ஜூஸ் வாங்கி காசை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய கொய்யாப்பழத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான ஜூஸ் நீங்கள் வீட்டிலே செய்யலாங்க. இந்த மாதிரி பழங்களை பயன்படுத்தி வீட்டில் ஜூஸ் செய்யும்போது வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இந்த ஜூஸை தாராளமாக குடிக்கலாம். ரொம்பவே அதிகமான டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.